நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கு. எப்பயும் போலதான் நம்ம அவரு எப்பயும் ஒரே ஜானர்ல நடிக்க மாட்டார்ல. இது ஒரு வில்லேஜ் ஸ்டோரி, இந்த கர்ணன் இந்த அசுரன் அந்த மாதிரி பக்காவா கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அவரு வில்லேஜ் திருடனா, அதான் ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரி திருடனா தான் இருக்காரு. பட் அந்த திருடனா இருந்து ஊருக்கு எப்படி நல்லது பண்றாரு அதுதான் கதை. அப்ப கதையில பெரிய ரோல் இல்ல, பட் தனுஷ்க்கு ஒய்ஃப் ஒரு அவங்களதான் கொஞ்சம் தனுஷ் திருத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. 80s இல்ல, ஒரு என்ன ஒரு 2000ல நடந்த பேங்க் எல்லாம் அந்த விவசாயிகளுக்கு லோன் கொடுத்து வந்தாங்க டிராக்டருக்காக, அப்ப நடந்தது. பக்காவா இருக்கு. ஜிவி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு, செமையா. நல்லா தான் இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. லைக் ப்ரீவியஸ் படம்லாம் கம்பேர் பண்ண இப்போ ரீசெண்டாக வந்த படத்தோட இது நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை லைட்டாக பேசிங் மட்டும் இஷ்யூவாக இருக்குது, லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் படம் கம்பேர் பண்ணால். ஆனால் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது நல்லா தான் ப்ரோ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதான் வேற எதுவும். ஜிவிபி ஆப்வியஸாக நல்லா தான் பண்ணியிருப்பாரு எல்லா இடத்துலையும். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் பேசிங் நல்லா இருந்துச்சு, லைக் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து செட்டப் பண்ண ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதான் அதில் வந்து லைக் பேங்க் ராபராக தான் வராரு. லைக் ஆனால் லைக் நார்மலாக ஜென்ரலாக திருட மாதிரி தான் ப்ரோ. ஸோ அது ரொம்ப ஸ்பாயில் பண்ணாங்கன்னா வந்து அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. தான் வரது நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு. தனுஷ் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஆபீஸ்க்கு போனோம்னா படம் நல்லா இருக்கு. இப்போ வழக்கம் போல தனுஷ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். விக்னேஷ் ராஜா நல்லா ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஸோ எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு எங்கெங்கே எப்போ மியூசிக் வரணும் அது ஏற்ற மாதிரி போட்டு லாஸ்ட்டில் போர் தொழிலையும் ஒரு லாஸ்ட்டில் ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு கொடுத்துக்க டைம் ஃப்ரேம்ல அவங்க வந்து நல்லா நஷ்டப்பட்டாங்க. அவங்க பெரிய ஸ்கோப் இல்லை, பட் ஆனால் ஒரு கொடுத்துருக்க டைம்ல அவங்க கரெக்டாக வந்து நஷ்டப்பட்டாங்க. அது அவங்களுக்கு பேக் ஸ்டோரி பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் அது செட் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி செட் பண்ணதுனால அது அப்படியே ஃப்ளோலேயே போயிடுச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர், எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. தனுஷ் சூப்பராக இருந்துச்சு சார். மைப்படி சூப்பராக இருந்துச்சு சார். ஒரு வித்தியாசமான ஜானர்ல ஒரு ராபரி டீம்ல செம்ம படம். ஃபேமிலி வாட்ச் போது வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். தனுஷ்காகவே வந்து பார்க்கலாம். செம்ம விரட்டி விட்டாரு. மிச்சபடி ஒரு சில சீன்ஸ்லாம் மட்டும் தான் இதுவாக இருக்கும், மிச்சபடி ஆக்ஷன்லாம் வேற மாதிரி, அதுக்காகவே பார்க்கலாம். சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பிஜிஎம்ஸ்லாம் வித்தியாசமான பிஜிஎம், லைட்டா அசுரன் மிச்சம் லைட்டா கலந்து விட்ட போல இருந்தது. மிச்சபடி சூப்பராக இருந்தது படம். அந்த மாதிரி மூணாவதுமே நல்லா தான் இருந்தது. ஹீரோ எதுக்காக தப்பு பண்றாருன்னு ஒரு காசு இருக்கும். ஃபைனலா ஒரு டச் வந்து படத்துல எமோஷ்னலா ஒரு முடிக்கிற மாதிரி கரெக்டான ஒரு விஷயத்த பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாது சில விஷயங்களை, பட் ஓகே படமா பார்க்கணும். ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்கு. அடுத்த சீன் என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சில இடத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, சில இடத்துல வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. பட் ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காம கொண்டு போயிருக்காரு ஆடியன்ஸை. அதான் நிறைய விஷயங்கள் நம்ப முடியாது, பட் படம் ஓகே பார்க்க. அவர் சும்மா மாஸ் அசுரன் மாதிரி ஒரு சிம்பிள் கேரக்டரை கொஞ்சம் மாஸ் பிஜிஎம்ஸோட ஒரு நல்ல ஒரு ஹீரோட்டிக் மூமெண்ட்ஸாக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் இஸ் குட். எல்லா இடத்துலையும் அந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணணும். நம்மள ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பிஜிஎம் ஸ்கோர் கொண்டு போகும். அந்த சீட்டில் வந்து அந்த ஆடியன்ஸை ஒரு ஆக்டிவாக அந்த சீன் கொண்டு வரதுக்கு அந்த பிஜிஎம் ஸ்கோர் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. லைக் சிம்பிள், ஒரு ஹீரோ வந்து ஒரு சில தப்பு பண்ணுறாரு, அந்த பண்ணுற தப்பு ஒரு காஸ்க்காக பண்ணுறாரு. மெசேஜ்னு ஒன்றும் பெருசாக சொல்ல, ஒரு லைஃபு ஒரு விவசாயத்தோட கஷ்டம் எப்படி வந்து ஏமாறுறாங்கன்றத ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காங்க. நம்ம ரொம்ப ஒரு ஹைப் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஃபிலிம் வந்து பார்க்க வேண்டாம். ஒரு ட்ரெய்லரை நம்பி வராதிங்க, ஜஸ்ட் ஒரு படமாக வந்து பாருங்கள். காசு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் படம்.
ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து ஒரு ஓப்பை லூஸ் பண்ண வேண்டாம். நார்மல் டேரக்டர் ஃபிலிம். படம் வந்து இட்லி கடை இல்லாம ஆப்ப கடை இல்லாம இது பேங்க் சம்பந்தப்பட்டா இருக்குது. ஜெயராமன் தான் மோசடி மன்னன் வாழ்க. ஏன்னா பேங்க் மேனேஜர் மோசடி மன்னன் அவனுக்கு தான் தலை நிமிர்ந்து சொல்லணும். ஏன் தெரியுமா, ஒரு 15 ரூல்ஸ் ஒன்று சொல்றாரு. அது பேங்க் மேனேஜர். போலீஸ்காரருக்கு கூட அந்த ரூல்ஸ் தெரியாது போல தெரியுது, ஒரு எம்எல்ஏ கூட அந்த ரூல்ஸ் தெரியாது, ஒரு எம்பிக்கு அந்த ரூல்ஸ் தெரியாது, பேங்கோட ரூல்ஸ் இனி வரைக்கும் எந்த மந்திரியும் தெரியாது. இது என்ன கண்டுபிடிச்சிக்கிறாங்களா? எஸ்எஃப்சில் இவ்வளவு லோன் இது, பாமர மக்கள் முதல் கொண்டு படிச்சவங்க முதல் கொண்டு வேலையில அதை இடத்த வச்சு வாங்குற இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏல கண்டுபிடிக்க முடியுதா, எம்பியால கண்டுபிடிக்க முடியுதா இந்த லோன் கடன் வாங்கினது? அதாவது விவசாயிலாம் இன்னும் கடத்துல இருக்கிறான். உண்மையா விவசாயிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது அந்த படம். ஒரு டிராக்டர் பழுதஞ்சு போய் நிக்குதியா வயக்காட்டுல, அது ஓடாம இருக்குதியா, அதுக்கு ஒரு படம். அது வானம் பார்த்த பூமி மாதிரி மழைக்கோசம் காத்து நிற்கிறான் விவசாயி. ஆனா கடன் பாட்டுன்னு ஏறி இருக்குது இமயமலை மேல. இதுதாங்க கதை. இந்த கதையை எப்படி திருப்பணும்? திருநாதான் வழியா? அதுதான் இருக்கிறவங்க கிட்ட கொள்ளடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற கதையா அது. அதுதான் படம். இது அங்கதான் தனுஷ் அங்க ஸ்கிரீன் பிளேல நிக்கிறாரு. அடுத்த ஸ்கிரீன் பிளேல பார்த்தா பாண்டியராஜன் பையன் சூப்பரா நின்ட்டா போல. KS ரவிக்குமார் மனசுல நின்ட்டா போல. கர்ராஸ் நீ நின்னுட்டியா? ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்டு நின்று போச்சு. இதுதான் ஸ்கிரீன் பிளேல மோசடி பண்ண ஜெயராமன். உனக்கு ஒரு சர்டிஃபிகேட். நீ தான் எங்களை புரிய வச்ச. படத்துல தனுஷ் புரிய வைக்கிறாரு இல்லையோ, ஜெயராமன் தான் கிளீனா வந்து கடன் வாங்கினா என்னடா கெதின்னு காட்டினா போலப்ப. அவருக்கு தான் நன்றி சொல்லும்.